உன் விதி மாறிவிட்டது. உன் தலையெழுத்து என்னாகுமோ என்றுதானே என்னிடம் கதிகலங்கிக் கொண்டே இருந்தாய். நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ உனக்கான விஷயத்தை பெற வேண்டும் என்ற ஏக்கத்திற்கும் முழுவதுமாக விடை கொடுக்கும் தருணத்தை இந்த வாராகி தாயானவள் நான் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வெற்றியை உனதாக்க இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் ஒவ்வொரு செயலையும் நான் மிக பெரும் மாற்றத்தை நோக்கி எடுத்து சொல்ல போகிறேன். நீ நேசித்த பெண்ணானவள், உன் உறவான பெண்ணானவள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் நடத்த போகிறாள். இதை கேட்கின்ற மறுநொடியே உனக்கு நல்லதை செய்வதற்கும் சொல்வதற்கும் யாரும் இல்லை என்று எண்ணிக் கொள்வதை விட எனக்காக யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று எண்ணிக்கொண்டிருந்த காலம் வந்துவிட்டது. நான் செய்யும் அனைத்து செயலுக்கும் காரணம் உண்டு. என் குழந்தையே, நான் காரணம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாகவும் எதிரியாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த எண்ணத்தை தெளிவாக்கு என்று தானே சொல்கிறேன். என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட எல்லாமே என் அம்மையானவள் பார்த்து கொள்வாள் என்று தைரியத்தோடு இரு. எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் தாய் உனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் என்ன வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு என்னிடம் வேண்டுதலை வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டுமே செயல்படுத்தி மனதில் எந்த சலனமும் வளர்த்து கொள்ளாதே. உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணுவதற்கும் உன் வெற்றியை விரைவில் உனக்கானதாக தருவதற்கும் தானே உன் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் கெட்ட நேரத்திலும் உன் வாழ்க்கையை அங்கு தலைகீழாக மாற்றிவிட்டேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் உன்னை சோதிக்கிறேன். ஆனால் அந்த சோதனை என்ன தெரியுமா? அது உனக்கானது என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொள்ளாதே. நம் தாயை தாண்டி எதுவும் நடக்காது என்று நினைத்துக்கொள். உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று உண்மையை அறிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. அதனால் சோதனை வந்துவிட்டதே என்று வருந்தாதே. உன் சாதனையை நான் படிப்பதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக நானும் எனக்காக நீயும் வந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே, நீ அங்கு கவலைப்பட்டு உன் மனதை வருத்தி கொண்டே இருக்கின்றாய். எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டும் எனில் நாம் ஏற்கனவே அந்த செயலில் வெற்றியடைந்ததாகவே எண்ணிக்கொள். அந்த எண்ணத்திலிருந்து ஒரு பொழுதும் நீ பின்வாங்காதே. உன் எண்ணமும் செயல்பாடும் நடவடிக்கையும் என்னை ஒட்டியே இருந்துவிட்டு போகட்டும். உன் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உன் அம்மையானவள் ஏற்கனவே உன் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானித்து விட்டேன். இருட்டில் நடந்து கொண்டு இருக்கும்போது தொலைதூரத்தில் வெளிச்சம் தெரிந்தால் எப்படி ஒருவன் மகிழ்ச்சி அடைவானோ அதுபோல நானும் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையே உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கப் போகிறேன். நீயும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி எல்லாம் பயப்படாமல் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் கர்ம வினைகள் அனைத்தும் இங்கு விலகத்தான் போகிறது. இவள் வெறும் சிற்பமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள். இவளால் இங்கு என்ன செய்து விட முடியும் என்று எண்ணி விடாதே. நான் சிற்பமாக இருந்தாலும் உன் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன். உன் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஆறுதலும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். ஆறுதல் சொல்லிக் கொண்டு மட்டும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வேண்டுதலை பலிக்கச் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறதே என்று கலங்குகிறாய். அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய். என் குழந்தையே, அனைத்தையும் சரி பண்ணுவதற்குத்தான் இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை ஒரு பொழுதும் நான் அளவிடப் போவதில்லை. நீயோ கண்களில் வடியும் கண்ணீரோடு அடுத்தது என்ன நடக்கும், அந்த கண்ணீருக்குத்தான் விடை கிடைக்குமா என்று நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய். அது எனக்கு தெரியாமல் இல்லை. என் செல்ல பிள்ளையே, அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பாகிவிட்டது. உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேரம் காலமும் வந்து விட்டது. என் கண்களை பார், நீ புரிந்து கொள்வாய். என்னை நினைத்துக்கொள். நீ
உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த நல்ல நேரமும் காலமும் உன்னை தேடி வந்து விட்டது. நீ இப்பொழுது கடினமான பாதையும் சூழ்நிலையும் இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் ஏன் தங்கமே நான் உன்னை விட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து அமைதி கொள்வேன் என்று எண்ணி விடாதே. அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான உன் வாழ்க்கையில் உன் பக்கம் நியாயம் இருக்கும் போது நான் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் என்று நினைத்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு வெற்றியை தருவதை தவிர இங்கு வேறொன்றும் எண்ணம் எனக்கு கிடையாது. என் கண்ணின் மணியே, நீ நித்தமும் நிம்மதியில்லாமல் அனுதினமும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும் போது நான் மட்டும் அமைதி பார்த்து கொண்டு இருப்பேன் என்று நினைக்காதே. உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும், எதை பற்றியும் கலங்காதே. நீ எப்பொழுதும் என்னை முழுமையாக புரிந்து கொள். உனக்கான உலகத்தை உன் கூடவே இருந்து உன் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து பயணித்து கொண்டு உன் கனவை நிஜமாக்கி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கு என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். வாழ்வில் எப்போதுதான் இந்த தாய் அதிர்ஷ்டத்தை தருவாள், அது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைக்கின்றாய். அதுபோலத்தான் அடுத்தவரின் உதவியும் நீ எதிர்பார்த்து நினைக்கின்றாய். அந்த உதவியெல்லாம் நீ ஓரம் கட்டிவிட்டு கடைசியில் என்ன செய்வது ஏது செய்வது என்று கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சிக் கொண்டு இருக்கின்றது. ஒன்றை மட்டும் நீ தெளிவாக்கிக்கொள். எக்காரணம் கொண்டும் இந்த தாயின் மீதுகுள்ள கொண்ட தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எதிரிகள் எப்படி வந்து தாக்கினாலும் சரி, எதிர்த்து நின்று போராடு, எதிர்நீச்சல் போட்டு போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் பயணிக்கும் போது உன் போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான வாழ்க்கையில் நல்லதொரு வெளிச்சத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்குத்தான் உனக்கு அதிசயத்தை தருவேன். நீ வாழ்வில் நாம் நேசித்த ஒன்று வந்து வருமா வராதா என்று நினைக்கின்ற வேளையிலே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும் போது உன் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து உன் வெற்றிக்கான பாதையை நெருங்கி வந்து விட்டாய். நான் உனக்கு உன் கூடவே இருப்பதை இன்னுமா நீ அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையின் பயணம் என்னால் இங்கு தொடங்கப்பட்டு விட்ட பிறகும் எதற்காக தங்கமே மனதில் ஏதேதோ வருத்தங்களோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். உன் கண்களில் வழியும் கண்ணீர் இப்பொழுது என் காலடியை நனைத்துவிட்டது. இனியும் நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றால் நீ என்னை தாயின் அழைத்ததற்கு என்ன வித்தியாசம் இருக்கின்றது? அதனால் நான் சொல்லுவதை நீ கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். நடக்க இருப்பதை நான் சில காலமாக நன்மையானகத்தான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீ புரிந்து கொள்வதற்குத்தான் அதை காலங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய். கலங்காமல் இரு. என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையில் எந்த ஒரு வெளிச்சத்தையும் தராமல் இருந்து கொண்டு இருட்டிலே பயணிக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இனி உன் கையை பிடித்து வழிநடத்த செல்ல போகிறேன். சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு சரியான முடிவோடு சரியான விஷயத்தை நான் உன் கையிலே கரம் பற்றி உனக்கானதாக நிறைவேற்றுவதற்கு நீ நேசித்தவரோடு வந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் விஷயம் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உனக்கு யாருமே இங்கு கெடுதல் விளைவிக்கப் போவதில்லை. நீ மற்றவர்கள் மீது அன்பையும் பாசத்தையும் நெருங்கி கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் நேசமும் பாசமும் உனக்கானதாக வந்து சேரப் போகிறது. என் பாதங்களில் சிந்திய கண்ணீருக்கு எப்பொழுது பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் சதா நேரமும் என்னை பற்றி என் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் இங்கு மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் அழைத்து செல்ல போகிறேன். என் மனம் குளிர்ந்திருக்கின்றது. நீ அம்மா அம்மா என்று அழைக்கும் போதெல்லாம், வாராகி வாராகி என்று அழைக்கும் போதெல்லாம் இந்த தாய் இங்கு மனம் குளிர்ந்து உனக்கான நல்லது இப்போதே செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ கேட்டு நான் மறுத்து விடுவேனா என இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உனக்கு உண்டு பண்ணத்தான் போகிறேன். உன் சுமைகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டேன். உன் வாழ்வில் இனி இன்பம் வந்து சேரப்போகிறது. உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து பலரும் வியக்கும்படியான அதிசயத்தை நடத்தி வைப்பதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது உன் பல நாள் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது நீ தேடியது அனைத்தும் உன் காலடியில் வந்து சேரப்போகும் நேரத்தை
நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். உன் கோரிக்கைகள் இங்கு யாராலும் நிராகரிக்கப்பட போவதே இல்லை. ஏனென்றால் உனக்கு முன்னால் சென்று உன் வாழ்க்கையை வழிநடத்துவது இந்த தாயாக இருக்கும்போது நீ ஏன் அடிக்கடி அங்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? என் ஆனாலும் ஏதானாலும் உன்னை மகிழ்ச்சியில் நான் மிக பெரும் மாற்றத்தோடு எடுத்துச் செல்வதற்கு இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது நீ தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் இந்த மூன்றையும் நோக்கி நீ செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன். நீ எந்த விஷயத்தை நோக்கி சென்று கொண்டு இருந்தாயோ அது உனக்கானதாக மாறப்போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த தருணம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. தேடியது கிடைக்கப் போவது. வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.